வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ஆரோக்கியம் சேனல். இன்றைய பதிவில் நாம் தினசரி வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு ஆரோக்கியமான கிரீன் டீ பற்றி பார்க்க போகிறோம். கிரீன் டீ பற்றி, அதனுடைய நன்மைகள், தயார் செய்வது எப்படி, அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பயனுள்ள ஆரோக்கிய தகவலுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கிரீன் டீ என்பது ஒரு வகை தேநீர் ஆகும். இது வேக வைக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. இது கருப்பு அல்லது ஊலாம் தேயிலை விட அதிக சக்தி வாய்ந்தது. கிரீன் டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கேட்டச்சின்ஸ் இருக்குது. குறிப்பா எப்பிகேலோ கேட்டச்சின் கேலட் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிரீன் டீல நிறைய இருக்குங்க. கிரீன் டீல இருக்கிற முக்கியமான விஷயமே இந்த EGCG என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க. இதனாலதான் கிரீன் டீயை சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே கிரீன் டீல மட்டும்தான் இந்த EGCG என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. கிரீன் டீ குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். எடை இழப்பு. ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் வெளியிட்ட ஆய்வில் தினமும் 2 கப் கிரீன் குடிப்பவர்கள் 6 மாதங்களில் சுமார் 3 பவுண்டுகள் இழந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. காஃபின் கொழுப்பை வேகமாக எரிக்க உதவுவதால் இது நடந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இதய ஆரோக்கியம். ஒரு ஜப்பானிய ஆய்வின்படி கிரீன் டீ தவறாமல் குடிக்கும் ஆண்கள் இதய நோய்களை உருவாக்கும் அபாயத்தை 50% வரை குறைக்கலாம். ஒவ்வொரு நாளும் 4 முதல் 5 கப் கிரீன் டீ அருந்திய பெண்கள் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை 23% குறைப்பதாக மற்றொரு ஆய்வு தெரிவிக்கிறது. மூளை சக்தி. கிரீன் டீயில் L-தியோனைன் என்ற அமினோ அமிலம் உள்ளது. இது மூளை லேசான அமைதியை உண்டாக்கும். இது உங்கள் மனம் திசை திருப்பப்படாமல் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. செரிமானம். ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கும் செரிமான நொதிகள் பச்சை தேயிலில் நிறைய உள்ளது. தலைவலியை குணப்படுத்துகிறது. நீங்கள் தலைவலியால் அவதிப்பட்டால் கிரீன் டீ குடிப்பது உங்களுக்கு தேவையானதான். படுக்கைக்கு முன்பு 1 கப் கிரீன் டீ எடுத்துக்கொண்ட பங்கேற்பாளர்கள் குறைவான இரவு நேர ஒற்றை தலைவலியை அனுபவித்ததாக ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது. தோல் பராமரிப்பு. கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருப்பதால் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் ஃப்ரீ ராடிக்கல் பாதிப்பில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்கிறது. கிரீன் டீயை தொடர்ந்து உட்கொள்வது சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்துவதோடு கரும்புள்ளிகளையும் குறைக்கும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. பற்களை வெண்மையாக்குதல். பற்களை வெண்மையாக்குவதில் பச்சை தேயிலை பயனுள்ளதாக இருக்கும் என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கிரீன் டீயில் உள்ள புளூரைடு பானத்தில் உள்ள மற்றொரு பொருளுடன் இணைந்து பற்களில் பிளேக் கட்டிகளை எதிர்த்து போராடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். புற்றுநோய் தடுப்பு. சமீபத்திய விலங்கு ஆய்வுகளில் விஞ்ஞானிகள் கிரீன் டீ பாலிஃபெனால்கள் பெருங்குடல் புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்க உதவுவதாக கண்டறிந்துள்ளனர். மற்ற ஆராய்ச்சிகள் மார்பக புற்றுநோய் உயிரணு வளர்ச்சியை தடுக்கலாம் என்று கூறுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டர். கிரீன் டீ உங்கள் உடலின் தொற்றுநோய் எதிர்த்து போராடும் திறனை அதிகரிக்கிறது. கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தீங்கி விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை நடுநிலையாக்க உதவுகின்றன. கண் ஆரோக்கியம். ஒசாகா யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி கிரீன் டீயை உட்கொள்பவர்களுக்கு சாப்பிடாதவர்களை விட சிறந்த கண் பார்வை உள்ளது. இந்த இணைப்பிற்கான காரணம் தெளிவாக இல்லை. ஆனால் கிரீன் டீயில் உள்ள பிளேவனாய்டுகள் ஒரு பாத்திரத்தை வகிக்கின்றன என்பதை பல நிபுணர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். வயதான எதிர்ப்பு பண்புகள். கிரீன் டீயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் முதுமையை தடுக்கும் சக்தி வாய்ந்த பண்புகள் உள்ளன. மனசோர்வை எதிர்த்து போராடுதல். கிரீன் டீ மனசோர்வுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. நியூரோ சைக்கோ பார்மகாலஜி இதழில் வெளிப்பட்ட ஒரு ஆய்வில் கிரீன் டீ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்ட பங்கேற்பாளர்கள் 8 வாரங்களுக்கு பிறகு மனநிலை முன்னேற்றத்தை காட்டியுள்ளனர். ஆற்றல் நிலைகளை அதிகரிக்கிறது. காலையில் கிரீன் டீ குடிப்பது உங்களுக்கு ஆற்றலை அளிக்கிறது மற்றும் நாள் முழுவதும் விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது. மலச்சிக்கலை விடுவிக்கிறது. பச்சை தேயிலை இயற்கையான சரியான மலமிளக்கியாக அறியப்படுகிறது. அதன் அதிக திரவ உள்ளடக்கத்திற்கு நன்றி. இது குடலில் நீர் உறிஞ்சுதலை அதிகரிப்பதன் மூலம் செயல்படுகிறது. எனவே குடல் இயக்கத்தை அதிகரிக்கிறது. சோர்வை எதிர்த்து போராடுகிறது. பலருக்கு உடற்பயிற்சியின் போது சோர்வு ஏற்படும். ஆனால் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு கிரீன் டீ குடிப்பது உங்கள் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் வெளியிட்ட ஒரு ஆய்வில் தினசரி டோஸ் கிரீன் டீயுடன் ஒர்க் அவுட்டை இணைத்தவர்கள் கிரீன் டீ குடிக்காதவர்கள் காட்டிலும் அதிக நேரம் கடினமாக உழைக்க முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. கலோரிகளை எரிக்கிறது. நீங்கள் குறைந்த சுயமரியாதை மற்றும்
மன அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள். இருப்பினும் பச்சை தேயிலை உட்கொள்வது உண்மையில் எடை இழப்புக்கு உதவும், ஏனெனில் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். கொழுப்பை குறைக்கிறது. ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியின்படி கிரீன் டீ குடிப்பதால் கெட்ட கொழுப்பை LDL 13% குறைக்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்கிறது. கிரீன் டீ வலுவான எலும்புகளை உருவாக்க உதவுகிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் பலவீனமான எலும்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் வாரத்திற்கு 5 கிரீன் டீ உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது. கிரீன் டீயில் செரிமானம் மற்றும் பித்த உற்பத்தியை ஊக்குவிக்கும் கலவைகள் உள்ளன. இது உணவில் உள்ள கொழுப்பை மற்றும் புரதத்தை ஜீரணிக்க உதவும். முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. சந்தையில் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பல பொருட்கள் உள்ளன, ஆனால் இவற்றில் சில உண்மையான பொருட்கள் உள்ளன. கிரீன் டீ ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, ஏனெனில் அதில் EGCG என்ற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடன்ஸ் உள்ளது. கிரீன் டீ குடிப்பதால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை. இருப்பினும் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் உணவில் ஏதேனும் கூடுதல் பொருட்களை சேர்ப்பதன் மூலம் உங்கள் மருத்துவரை அணுகலாம். கிரீன் டீயில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளது. இது உங்கள் உணவில் சிறந்த கூடுதலாகும். தொடர்ந்து கிரீன் டீ குடிப்பது உங்கள் ஆரோக்கியத்தின் நல்வாழ்வையும் மேம்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் சில கூடுதல் நன்மைகளை சேர்க்க விரும்பினால் உங்கள் உணவில் கிரீன் டீயை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிரீன் டீயை வாங்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கியமான தகவல் பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.